எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோல வெஜிடபிள் ஷாப்பிங் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள. இந்த வாரம் பாத்தீங்கன்னா காய்கறிகளுக்கு நிறையவே விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பீன்ஸ் வந்து இது 10 rupees தான். நெக்ஸ்ட் முருங்கைக்காய் இதுவும் 10 rupees தான். கத்திரிக்காய் இதுவும் 10 தான். வாழைக்காய் இது 2 பீஸா கொடுத்தனால 20 rupees. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 10 தான். அப்புறம் அரசாணிக்காய் இது ஒரு 10 rupees. உருளைக்கிழங்கு இது வந்து கிலோ கணக்குக்கு மட்டும்தான் கிடைச்சது. 1/2 kg வந்து 20 rupeesனு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து கேரட் இதுவும் 10 தான். அப்புறமா இஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ரேட் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 rupeesக்கு எவ்வளோ இஞ்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு டோட்டலா எவ்வளவு ஆச்சும் பாத்தீங்கன்னா 110 rupees வந்துச்சு. அடுத்ததா வந்து இன்னும் சில ஐட்டம்ஸ் கூட வாங்கியிருக்கேன். அது என்னன்னா கல்பாசி, அன்னாசிப்பூ, கசகசா, பிரியாணி இலை இது எல்லாமே ஈச் பேக்கெட் வந்து 20 rupees. இதுக்கு ஒரு 80 rupees ஆச்சு. டோட்டலா வந்து 190 rupees ஆச்சு. வெஜிடபிள்ஸ் மட்டும்னா 110 rupees ஆச்சு. இனி வாங்க இந்த வீக்கான மீல் பிளான் பார்க்கலாம். இதுல லஞ்ச் மெனு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு தான் இருக்கும் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும். மண்டே வந்து தக்காளி ரசம், மத்தங்க எரிசேரி. இது வந்து ஒரு கேரளா ரெசிபி உங்களுக்கு யூடியூப்ல ஈஸியா கிடைக்குது. நீங்க அதை பார்த்து செய்யறதா இருந்தா கூட செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வந்து எல்லா காயுமே போட்டு செய்யக்கூடிய கறி குழம்பு ஸ்டைல்ல செய்யக்கூடிய காய்கறி குழம்பு. அதனாலதான் அதை பிரிச்சு எழுதியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். பட் வந்து இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இது கூட பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டு செய்வோம். சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெனஸ்டே இது வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார். அப்புறமா இதுக்கு வாழைக்காய் வறுவல். தேர்ஸ்டே வந்து நரிப்பயிறு கடையல், அதுக்கு வந்து அவியல். அப்புறமா ஃப்ரைடே இது வந்து கதம்ப சாம்பார். நம்ம எல்லா காய்கறியுமே போட்டு வீட்டில் அரைச்ச மசாலா பொடி போட்டு செய்வோம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஜவ்வரிசி வடகம். சாட்டர்டே வந்து தக்காளி குழம்பு, பீட்ரூட் பொரியல். சண்டே வந்து வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி. இந்த சண்டே வந்து நான்வெஜ் கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஸோ அதனால வெஜ் மெனு தான். ஸோ இதுதான் இந்த வீக்கான லஞ்ச் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.